இப்போது நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கல்கி 2898 AD அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போது அந்த மூவியில் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஎஃப்எக்ஸு வேறு லெவலில் இருக்குது. அந்த மூவி 3Dயில் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு வாட்சபுளாக இருக்கும் மூவி. அண்ட் ஆக்ஷன் சீக்வல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதில் அமிதாப் பச்சன் வர சீன் இருந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த மூவியில் அமிதாப் பச்சன் தான் ஹீரோ மாதிரி இருந்தார். பிரபாஸ் சார்லாம் ஹீரோ மாதிரி இல்லை. ஸோ மூவி கொஞ்சம் ஃபைட் சீன்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெகட்டிவ் பார்த்திங்கன்னா, மூவி ஓவர் லென்த்தாக தோணுச்சு. அதில் பிரபாஸுக்கு இன்ட்ரோ சீன் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. இன்ட்ரோ வேறு லெவலில் கொடுத்துருக்கலாம். ஸோ இன்ட்ரோ சீன் மொக்கை. அதுக்கப்புறம் மூவி ஓவர் லென்த்து. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. நான் தேட்டரில் பார்க்கும்போது என் பக்கத்தில் உள்ளவங்களாம் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து போயிட்டு வந்தாங்க. என்ன பண்ண, அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ அப்படி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லேருந்து வேறு லெவலில் போச்சு. அதில் இன்டர்வல் சீன் அந்த போர்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லாம் தெரிக்க விட்டாங்க. அந்த கிளைமேக்ஸ்காண்டியே இந்த படம் ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி அந்த மூவியில் என்ன இருக்குதுன்னு எனக்கே தெரில. ஸோ காய்ஸ், இந்த ரிவ்யூ கேட்குறவங்க உங்களுக்கு எதாட்டி தோணுச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நான் சொன்னதில் என்னோடய ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியனில் மூவி நல்லா இருந்திருக்கலாம். என்னோடய ஒப்பீனியனுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மொக்கை தான், செகண்ட் ஹாஃப் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.